முதல்வர் உதயநிதி அவர்கள் படிப்படியாகத்தான் முன்னேறி துணை முதல்வர் ஆகியிருப்பதாக கூறிய அமைச்சர் ரகுபதிக்கு நேற்று சுற்றுப்பயணத்தின் போது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது ஒரு இயக்கத்தில் ஒருத்தரை துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கான தகுதியை அடிப்படையாகத்தான் அந்த இயக்கம்தான் தேர்ந்தெடுக்குமே தவிர மற்ற எதிர்க்கட்சிகளை கேட்டு ஒரு துணை முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ தேர்ந்தெடுப்பது கிடையாது. துணை முதல்வருக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உண்டு. உடனடியாக அவர் பதவிக்கு வரவில்லை. முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே மிகச் சிறப்போடு பணியாற்றி அமைச்சராக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக அதற்கு பிறகு பொறுப்பேற்றார். நாடாளுமன்ற தேர்தலிலும் ஈரோடு இடைத்தேர்தல் போன்றவற்றிலெல்லாம் மிகச் சிறப்போடு பணியாற்றி அதற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலே தான் அவர் துணை முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார், நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது முதலமைச்சருடைய விருப்பமல்ல, இந்த இயக்கத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய விருப்பம். அதை அவர் முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றவங்களுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுப்பாரு மீடியாவில் எல்லாம், சோசியல் மீடியா. அதாவது எடப்பாடி இப்போ தான் பொட்டியை அவுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து அவுக்கட்டும், மக்களுக்கு அந்த பணம் போய் சேரட்டும். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான். அப்படியே வந்தாரு. அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர், அவர் முதலமைச்சர் இருந்தாரு. அவருக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு. அதனுடைய திமுகவுடைய லேபிள்ல அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? இவர்தான் வர வேணுமா? அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அது வக்காலத்து வாங்குறதுக்கு தானே அவரை திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறது இல்ல. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் இப்படி பேசுறது இல்ல. ஏன்னா அவர்கள் உழைச்சு ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் நமக்கு எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எதிரணியில் இருக்கார். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர் தான். இப்போ அப்படிப்பட்டவர் துணை முதலமைச்சர் கொடுக்காத உதயநிதிக்கு துணை அமைச்சர் கொடுக்காரு. இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுறாரு. கேவலமா இல்ல? நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரு ரகுபதி அவர்களே, நான் உனக்கு தேவை. அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த இயக்கத்தில்